ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் சிரப் பன்னீர் ரோஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த பன்னீர் ரோஸை வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு பன்னீர் ரோஸோட இதழெல்லாம் பிச்சு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்த பன்னீர் ரோஸை ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். இப்போது இதோட ஒரு சின்ன பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து பாயில் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த ரோஸோட சேர்த்து பாயில் பண்ண விடுறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். 10 மினிட்ஸ் கழித்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்த இந்த வாட்டரோட 1 கப்பு அளவு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுறேன். பாயில் பண்ணி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். கடையில் ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவையான அப்போ யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்ச பிறகு இதை ஒரு பாட்டிலில் சேர்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போது ரெடி பண்ண இந்த ரோஸ் சிரப்போட தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.